பண்ணிட்டதுக்கு அப்புறம் நிறைய ப்ராப்ளம்ஸ் ஷி ஃபேஸ்ட் ஆஸ் அ ஹவுஸ் ஒய்ஃப். ஓகேவா? அது என்ன அப்படின்னா, அந்த ஜட்டகாசூரன் ஒரு ஒரு சூரன் இருக்கான், ஒரு அசுரன். அவன் வந்து இல்லாத தொல்லையெல்லாம் கொடுத்துட்டு இருந்தான். அவன் வந்து நிறைய இந்த வவ்வால்லாம் வச்சு வானத்தெல்லாம் கவர் பண்ணி வெளிச்சமே இல்லாதபடி he made. ஸோ இவனுக்கு ரொம்ப தொல்லை கொடுத்துட்டு இருந்தான். ஆனா என்னன்னா, அந்த ஜட்டகாசூரனுக்கு ஒரே ஒரு சாபம் தான். என்னன்னா, அவனை ஒரே ஒருத்தரால தான் கொல்ல முடியும். அது யாரு? முருகர். ஓகே. ஸோ சிவனுக்கும் பார்வதிக்கும் பிறக்கிற ஒரு குழந்தையால தான் அவனை கொல்ல முடியும் அப்படிங்கிறது ஒரு இது. அது என்ன ஆயிடுதுன்னா, இவன் வந்து ரொம்ப தொல்லை கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வந்து நெற்றி கண்லேருந்து 6 தாமரைகள்ல குழந்தைகள் வருது. ஸோ கார்த்திகேயா அப்படின்னு சொல்லி 6 பெண்கள் வளர்க்குறாங்க. இதுதான் கதை. ஸோ இவர் வந்து என்ன பண்றாரு, முருகர் வந்து வாரியர், அதுதான் ஸ்கந்தா அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். ஒரு படையோட ஒரு தலைவர். ஸோ அவர் வந்து என்ன பண்றாரு, பயங்கரமா இவன் கொன்னுடுறாரு. ஸோ இதுதான் அந்த சண்டைக்கு அவர் வெல்றாரு. இதுக்கு தான் முருகர் பிறந்தார் அப்படிங்கிறது தான் மா ஸ்கந்த மாதாவுடைய ஸ்டோரி. ஸோ ஸ்கந்த மாதா வந்து என்ன பண்றாங்கன்னா, ஷீ ஹேஸ் 4 hands அண்ட் ஒரு குட்டி குழந்தை மடியில் உட்காந்துருக்கு. ஓகே, இதுதான் மா ஸ்கந்த மாதாவுடைய பிக்சர். ஸோ மா ஸ்கந்த மாதாவை வழிபட்டா என்னென்ன நடக்கும் அப்படின்னு இப்போ பார்க்கலாம். ஃபேமிலிக்குள்ள பீஸ் வருமா? ஸோ யாருக்கெல்லாம் வந்து ஃபேமிலிக்குள்ள பசங்களோடலாம் சண்டை இருக்கும், எல்லாரும் மா ஸ்கந்த மாதாவை ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு ஒரு திங்கிங் கெப்பாசிட்டி இல்லை, மென்டல் கிளாரிட்டி இல்லை, ஒரு விஷயம் டிசைட் பண்ண முடியல அப்படின்னா ஸ்கந்த மாதாவை வேணும்னா இந்த மென்டல் கிளாரிட்டி இது எல்லாமே கிடைக்கும். ஸோ இன்னைக்கோட ஸ்டோரி வந்து இதுதான். இப்போ நம்ம நெக்ஸ்ட் போகிறது வந்து இதே கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன் 3 நாளா. ஏன் வந்து விமென் நவராத்திரி செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நவராத்திரி ஸ்டார்ட் ஆகிறது வந்து அமாவாசையில் ஆரம்பிச்சு 3 ஃபேஸஸ் வருது இல்லையா? அமாவாசை பொறுமையா அப்படியே வளர்ந்துட்டே வருது, அப்புறம் முடியாது. ஸோ இது வந்து கோயின்சைட்ஸ் வித் அவர் சைக்கிள், மென்ஸ்ட்ரல் சைக்கிள். ஸோ இந்த சமயத்துல விமென்க்கு வந்து இந்த மூன் ஃபேஸஸோட அது சேர்றதுனால, இந்த மூன் டைப்ஸ்னால மூட் ஸ்விங்ஸ் இருக்கும், நிறைய யூட்ரஸ் சம்மந்தப்பட்ட இது இருக்கும், மென்ஸ்ட்ரல் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ அதுக்காக இந்த 10 days விமென்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து என்னென்ன பண்ணணும், ஃபாஸ்டிங் பண்ணணும், ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிடணும், விச் இஸ் சுண்டல் அண்ட் ஆல் பால் பழம் எல்லாம். விமென்க்கு வந்து என்னென்ன பண்ணி அவங்கள பாதுகாக்க முடியுமோ அதெல்லாம் பண்ணணும். அதெல்லாம் சாதாரணமாக சொன்னால் நம்ம விமென் பண்ணிடுவாங்களா? யாருமே பண்ண மாட்டோம். நம்ம யாருமே பண்ண மாட்டோம் இல்லையா? ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், கடவுளோட நினைக்கணும், ஒரு பயத்தை உண்டு பண்ணணும். அதனால 10 தேவி 10 காடஸ், ஸோ எல்லாரும் உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃப் லவ்வோட இந்த 10 days நீங்கள் வந்து ஏன்னா இது வந்து ரித்து சந்தி, டிரான்சிஷனல் பீரியட். இந்த நேரத்தில் இம்யூனிட்டி கம்மியாகும். ஸோ சுண்டல் சாப்பிட்டு நல்ல ப்ரோட்டீனோட ஹாப்பியாக யூட்ரஸ் எல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க அப்படின்றது தான். இது தவிர இன்னொரு ரீசனும் இருக்கு. அந்த ரீசன் வந்து ஒரு விளையாட்டான ரீசன், அது நாளைக்கு சொல்றேன். ஸோ என்னோட சீரீஸ் பாய்.